வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ருதி அப்பா தான் ரவியை அடிச்சாரு அப்படின்ற உண்மை தெரிஞ்சது முத்து ரொம்ப கோவமா அவரோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. ரவியுமே அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள போனதும் ரொம்ப கோபமா ஸ்ருதியோட அப்பாவை ஓங்கி அரைஞ்சிடுறாரு முத்து. ஸ்ருதியோட அம்மா, எங்க வீட்டுக்குள்ள வந்து யார் மேலடா கை வைக்கிற அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. அடிக்கிறப்ப நீ பாக்கலையா, வேணா இன்னொரு தடவை அடிச்சு காமிக்கட்டுமா அப்படின்னு முத்து கேக்குறாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா, நானே ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேக்குறாங்க. என் மேல இருக்க கோபத்துல என் தம்பியை ஆள் வச்சு அடிக்கிறீங்க, நான் தான் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. உன் தம்பி பண்ற வேலைக்கு நாங்க பாத்துட்டு சும்மாவா இருப்போம் அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க. எங்க பொண்ணு பின்னாடி உன்னோட தம்பி சுத்திட்டு இருக்கிறான், இதெல்லாம் நீயும் உன்னோட அப்பாவும் ஏத்தி விட்டு தானே அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க. என் பொண்ணை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு நான் எத்தனையோ தடவை வார்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்ருதியோட அப்பா. என் தம்பிலாம் அப்படி பண்றவன் கிடையாது, அவங்க சொல்றது இல்லைன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்றாரு முத்து. மன்னிச்சிருங்க, இவன் தெரியாம அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ரவி முத்துவை வெளியில கூப்பிட்டுட்டு வராரு. என்னடா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாரு முத்து. இல்ல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு ரவி. நம்ம அப்பாவை அவமானப்படுத்தினவரோட மக கூட உனக்கு என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேக்குறாரு முத்து. ஸ்ருதி இவரோட பொண்ணுன்னே எனக்கு தெரியாது முத்து அப்படின்னு சொல்றாரு ரவி. அதுதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, இனிமே அந்த பொண்ணு கூட எல்லாம் பேசாத அப்படின்னு முத்து சொல்றாரு. ரவி சொல்றாரு, ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணு முத்து, உன்னை லாக்அப்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணுனா அப்படின்னு சொல்றாரு. சரி, எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு கூட இனிமே நீ பேசக்கூடாது, அப்படி பேசினேன்னா அவங்க ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு முத்து. ஸ்ருதி ரவிக்கு கால் பண்றாங்க, ஆனா ரவி போன் அட்டன் பண்ணவே மாட்டேன்றாரு. ரோகிணி மனோஜ்ட சொல்றாங்க, நம்ம மாலத்தீவு போறத பத்தி அந்த கிளைண்ட் மறுபடியும் என்கிட்ட பேசினாங்க, அந்த மேடம்கிட்ட நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி சொல்றாங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே அந்த மேடமே பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளைட் டிக்கெட்டுக்கு மட்டும் நீ அரேஞ்ச் பண்ணிரு மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சி நம்பர் உனக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன், அங்க போய் ஃபிளைட் டிக்கெட் மட்டும் அரேஞ்ச் பண்ணிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறா, நம்ம ஃபிளைட் டிக்கெட் எப்படி அரேஞ்ச் பண்றது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கிறாரு மனோஜ். அவர் வேலை பார்த்த பழைய கம்பெனிக்கு போறாரு. அங்க இருக்க மேனேஜர்கிட்ட என்னோட சம்பள பாக்கிய வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஷோரூமுக்கு வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லு, நீ வேலை பார்த்தேன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றாரு. ஐயாவே உன் மேல பயங்கர கடுப்புல இருக்கிறாரு, நீ போனேன்னா அடிதான் வாங்குவ அப்படின்னு சொல்றாரு. ஒழுங்கா அந்த கஸ்டமர் வாங்கி கொடுக்க சொன்ன கறியை வாங்கி கொடுத்துருந்தேன்னா அவர் இந்நேரம் 30 கார் வாங்கியிருப்பாரு, உனக்கும் இன்சென்டிவ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னால எங்க எல்லாருக்குமே தீபாவளி போனஸ் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. தேவையில்லாம அவரை போய் உள்ள போய் பார்த்தா அடிதான் வாங்க போற, ஒழுங்கா கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்ருதி மீனாவுக்கு கால் பண்றாங்க. எப்படி இருக்கிறீங்க மீனா, இப்போ உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணி தான் இனிமே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ரவி இன்னும் ரெஸ்டாரண்ட் போகவே இல்லையே, மாடியில தான் இருக்கிறாரு, நான் போய் போனை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. இல்ல, அதெல்லாம் வேணாம், நான் உங்ககிட்ட பேசதான் கால் பண்ணனே அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. நீங்க அன்னைக்கு செஞ்சு கொடுத்த சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பசி வந்ததும் எனக்கு அந்த சிக்கன் தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. நான் வேணா உங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வரட்டுமா உங்க ஆபீஸ்க்கு அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அவ்வளவு தூரம் நீங்க ஏன் வரீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி. பரவாயில்ல, நான் கொண்டு வரேன், நான் பஸ் ஏறி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீங்க எதுக்காக பஸ்ல வரீங்க, அதான் ரவி வீட்டுல இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஸ்ருதி மனசுல நினைக்கிறாங்க, என்னவா ரவி நீ அவாய்ட் பண்ற, இப்ப நேரா என்ன பாக்குறதுக்கு வர போற பாரு அப்படின்னு சொல்றாங்க. மீனா ரவிட்ட சொல்றாங்க, நீங்க ரெஸ்டாரண்ட் போற வழியில என்ன டிராப் பண்ணிருங்க ஸ்ருதியோட ஆபீஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அங்க எதுக்கா நீங்க போக போறீங்க அப்படின்னு ரவி கேக்குறாரு. நான் அன்னைக்கு அவங்களுக்கு சிக்கன் செஞ்சு கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா, அதனால மறுபடியும் கேட்டாங்க, நான் தான் செஞ்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அவ உங்களை தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறா அப்படின்னு ரவி கேக்குறாரு. அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க, நானா தான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. ரவிட்ட மீனா சொல்றாங்க, நீங்க ஸ்ருதியோட ஆபீஸ்க்குள்ளெல்லாம் வர வேணாம், வாசல்ல விட்டுட்டு போயிருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் இப்போ வீட்டுக்கு வராரு. என்னடா மனோஜ், வேலை கிடைச்சிச்சா, வேலை தேடி போனேயே அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. வேலைன்னா கிடைக்கலமா எனக்கு, நீ ஏமா டெய்லி கேட்டுட்டே இருக்கிற அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உனக்கு நேரம் சரியில்லடா, உனக்கு ஏதோ தோஷம் இருக்கு போல, நான் ஜோசியரை பார்த்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. பார்வதி எங்கேயோ வெளியில போகணும்னு வர சொன்னா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க விஜயா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.